தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம்ப்பா. வணக்கம் சார். இப்போ தேர்தல் நாளைய தினம் நடக்க இருக்கு. இன்னைக்கே எதிர்கட்சியினர் என்டிஏனுடைய வேட்பாளர்கள் எல்லாம் கடுமையான தங்களுடைய எதிர்வினை ஆட்டிட்டு வர்றாங்க. தேர்தலை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட பல வேட்பாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் ஒரு பெட்டிஷனை கொடுத்திருக்கிறாரு. பூத் கேப்சரிங் மாதிரி ஆளும் திமுக கொண்டு வர போகுது, இது அராஜகம் பண்ண போகுது, பல பூத்துகள் இருக்கக்கூடிய சிசிடிவிகள் எல்லாத்தையும் நீக்க பாக்குது அப்படின்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் பொதுவெளியில வச்சு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இது எதனுடைய வெளிப்பாடுன்னு நீங்க பாக்குறீங்க சார்? தோல்வியினுடைய வெளிப்பாடு தான் அது, வேற என்ன. அதாவது பூத் கேப்சரிங் எல்லாம் இனிமேல் பாசிபிலிட்டி கிடையாது. பூத் கேப்சரிங் பண்றது அதெல்லாம் பழைய காலம். இப்ப இவிஎம் கேப்சரிங் ஆல்ரெடி பண்ணிட்டா அது உங்க அமித்ஷாட்ட சொன்னீங்கன்னா அவர் ஈஸியா ஹேட்ச் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. எதுக்கு பூத் கேப்சர் பண்ணணும்? இவிஎம் ஹேச்சிங் பண்ணி கொடுத்துட்டு போறவர்கிட்ட போய் அவங்க அந்த கூட்டணி கட்சியில தான் இருக்காங்க. நீங்க அமித்ஷா கொஞ்சம் கை குலுக்கி போயிருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எல்லாமே ஹேச்சிங் பண்ணியே உங்களை ஜெயிக்க வச்சிருப்பாரு. அதை விட்டுட்டு பூத் கேப்சரிங் பண்றாங்க, அதை பண்றாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய வேலையெல்லாம், ஏதாவது நடக்கிற வேலை இருந்தா சொல்லலாம். சிசிடிவி கேமராக்கள் இருந்தாலும், எந்த சிசிடிவி கேமரா இருந்தாலும் சாஃப்ட்வேர் உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் யாரையும் கேட்காது. கேரளா ஆந்திராவில் பர்கலா பிரபாகர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாரு? நைட்டு 11 மணில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் போலிங் கவுண்ட் ஆயிருக்குன்னு போலிங் ஹிஸ்டரி லாக் இருக்கு, லாக் வச்சு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஓட்டே போடாம மிஷினா ஓட்டு போடுது நைட்டு. அப்ப ப்ரோக்ராம்டு ப்ரீ ப்ரோக்ராம்டு தானே ஓட்டு போடுது. அப்ப நீங்க என்ன பூத் கேப்சரிங் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஹேச்சிங் பண்றதுக்கு திறமை இருக்கும் போதும் பூத் கேப்சரிங் பண்றதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக். இன்னும் பாவம் இன்பதுரை அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை. ஏன்னா இவிஎம் மெஷின்ஸை வடநாடுகள்ல இவிஎம் மிஷினை அப்படியே மாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. சைக்கிளை கொண்டு போறாங்க. அப்புறம் பிரைவேட்ல இவிஎம் மிஷின்ஸ் கிடைக்குது. அதை அங்க ஓட்டு போட்டு இந்த ஏற்கனவே மக்கள் ஓட்டு போட்ட இவிஎம் மிஷினை தூக்கிட்டு அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வடநாடுகள்ல நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கல. இனிமேல் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இங்க ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் டிஜிபி முதற்கொண்டு அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் இன்க்ளூடிங் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும், மாவட்ட எஸ்பிஸ் இது வரைக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷன் கீழே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட எத்தனையோ குற்றச்சாட்டுகள் போயிருக்கு. இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் மக்களது பணத்தை தான் 1200 கோடியை சீஸ் பண்ணியிருக்கே ஒழிய, அது அரசியல்வாதிகள் பணத்தை சீஸ் பண்ணது மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒன்னும் ஒரு சில சம்பவங்கள், இங்க 10 லட்சம், அங்க 20 லட்சம், இங்க 1 கோடி சீஸ் பண்ணணும்னு தான் வருதே ஒழிய, மற்றபடி 1200 கோடியும் மக்கள் பணம், மக்களது அன்றாட தேவைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பணத்தை சீஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் நாங்க தேர்தலில் இவ்வளவு முறைகேடாக பணத்தை கொண்டு சென்றவரிடம் சீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எனவே இந்த பூத் கேப்சரிங் பண்றது, இந்த சிசிடிவியை ஒழுங்கா செக் பண்ணணும், அது ஒழுங்கா ஓடணும்ன்றது நியாயமான கோரிக்கை. அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கோரிக்கை தான். மற்றபடி அப்படின்னு உங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் எல்லாருமே வலியுறுத்தணும். எல்லாரும் 100% வாக்களிக்கணும், யாருக்குனாலும் ஓட்டு போடணும்னு சொல்லி நம்ம வலியுறுத்தணும். ஆனா இப்ப நீங்க என்ன இப்போ ஒரு குண்டை தூக்கி வீசுறீங்க அப்படின்னா, நீங்க அமித்ஷாட்ட சொன்னீங்கன்னா இவிஎம்ஏ அவர் மேனிபுலேட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. அப்போ இவிஎம் மீது ஒரு நம்பகத்தன்மை நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க. அப்போ வாக்காளர் பெருமக்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப இவிஎம்ஏ சார் சொல்றாருப்பா, அது நம்ம யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேராது அப்படின்ற ஒரு நம்பக தன்மையின்மையை நீங்க உண்டாக்குறீங்க இல்லையா? அப்ப அது வாக்காளர் பத்தில ஒரு பீதியை உண்டாக்காதா? இது உண்மைதானே. இப்ப நம்ம எப்படி போன தேர்தலில் 11.5% பிஜேபிக்கு வாக்கு எப்படி வந்துச்சு? பிஜேபி ஜெயிக்கணும்னு இல்லை, 3% இருந்த பிஜேபிய 11.5% கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னா நம்ம நம்பணுமா இல்லையா?
அப்ப என்ன அர்த்தம்? 11% பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்பணும். அந்த வளர்ந்துன்னு சொல்றதுக்கான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு தான் அண்ணாமலை அனுப்பப்பட்டார். அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு பஸ் யாத்திரை போனாரு. ஒரு பெரிய ஒரு ஒரு வைபை கிரியேட் பண்ணாங்க. அப்ப அந்த வைபை கிரியேட் பண்ணி பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டா பெர்செப்ஷனுக்கு ஈக்குவலண்டா இவிஎம் ஹேட்ச் பண்ணி பெர்சன்டேஜை கூட்டி காமிக்கலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கூட்டி காமிச்சு வர முடியும். ஒரே நேரத்துல டக்குன்னு 40% பிஜேபி எடுத்துட்டு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவானா? நம்ப மாட்டாங்க. அப்ப வந்து அது மாதிரி வந்து இப்ப விஜய் வந்து ஒரே நேரத்துல ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா நம்புவாங்களா? கிடையாது. அப்ப பெர்செப்ஷனை கூட்டி காமிச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சு மக்கள் எல்லாம் வந்து பின்னால இருக்காங்கன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த பிம்பத்தின் மூலமா இவன் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவானோன்ற ஒரு மக்கள் பேச வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட்டி காமிச்சா மக்கள் நம்புவாங்க. அப்ப இது கூட தெரியாம இருக்காங்க அமித்ஷாவும் மோடியும். இது கூட தெரியாம இருக்க அமித்ஷாவும் மோடியும் தெரியாம இருக்காங்க. அதனால வந்து ஹேச்சிங் பண்றது என்பது வந்து நேரம் முடிஞ்சிருக்கும். சிம்பிள் லோடிங் டைம்லயே எந்த சின்னம் ஜெயிக்க வேண்டும், எவ்வளவு பெர்சன்டேஜ் ஜெயிக்கணும்னு போட்டாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஹேச் ஆகிட்டு போகுது. அதனால வந்து தமிழ்நாட்டுல இதை பண்ணுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் இது பெர்செப்ஷன்ல திமுக கூட்டணி முன்னணியில இருக்காங்க. இங்க வந்து ஏதாவது மாற்றம் செய்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில தொகுதிகள் ஒரு சில கட்சிகளுக்கு தேவையான வேலைகளை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இது நடந்தாலும் இது நடந்தால் நடக்கலாமே ஒழிய பூத் கேப்சரிங் பண்றாங்கன்றதெல்லாம் வந்து பழைய காலத்து டெக்னிக். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனவே வந்து நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நேரடியான குற்றச்சாட்டு அமித்ஷா மேல வைக்கிறீங்க, பாஜக மேல வைக்கிறீங்க. இப்போ தேர்தல் ஆணையமும் அட்டானமஸ் பாடின்னு சொன்னாலும் அது வந்து மத்திய அரசு தான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இப்போ மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸும் களப்பணியில இருப்பாங்க. நாளைக்கெல்லாம் அவங்களுக்கு தீவிர வேலை இருக்கும். இப்போ இந்த சமயத்துல அப்போசிஷன் பார்ட்டிஸ் செய்ய வேண்டியது என்ன? இவிஎம்ல எக்காரணத்தை கொண்டு மேனிபுலேஷன் செய்து இன்னும் 10 நாள் அது பூட்டி கிடக்க போகுது ஒரு ரூம்ல. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவதுங்க அப்போசிஷன் பார்ட்டி செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஃபார்ம் 17A அண்ட் ஃபார்ம் 17C இந்த 2 ஃபார்மையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் 17A வந்து என்னன்னா அந்த ஓட்டு பதிவு அதிகாரி வந்து அவர்கிட்ட போய் நம்ம நம்பரை சொல்லி வாக்காளர் அடையாள அட்டை என்ன சொல்லி கையெழுத்து போட்டு நம்ம வந்து ஸ்லிப் வாங்கிட்டு போய் நம்ம வந்து ஓட்டு போடுறோம். சரிங்களா? ப்ரெஸ் பண்றோம். அதுக்கு வந்து டிக் ஆயிருக்கும். அப்ப அதுல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது ஃபார்ம் 17A. ஃபார்ம் 17Aல வந்து இப்ப 1000 ஒரு பூத்துல வந்து 1000 பேர் 1115 பேர் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 17C நம்ம கண்ணு முன்னால ஃபுல்லா பண்ணணும் அவங்க. அப்ப 17C எது? 17C வந்து இவிஎம்ல பதிவான டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்னுடைய கவுண்ட். அப்ப ஃபார்ம் 17Aல 1115 இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் 17Cலையும் 1115 இருக்கு என்பதை கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்ப உறுதிப்படுத்தி அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும். இப்ப வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 1000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 1000 பூத்துல எல்லா ஏஜென்ட்ஸும் வந்து அதை கவுண்ட் பண்ணி அவங்க வெப்சைட்ல போடணும். இதுல ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அங்கதான் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மேனிபுலேஷன் பண்றாங்க. பதிவான வாக்குகள் ஒரு நம்பரும் இவங்க ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. அந்த பெர்சன்டேஜுக்கும் 6 மணிக்கு சொன்ன பெர்சன்டேஜுக்கும் வித்தியாசம் 7%, 8%, 4% அப்படிலாம் இருக்கு. ஸோ இதை வந்து இது தில்லுமுள்ளுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே இதை வந்து பூத் ஏஜென்ட்ஸ் வந்து கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். 17A 17C தமிழ்நாட்டுல 6 மணி வரைக்கும் வந்து போலிங்கான டைம் இருக்கு. அப்ப 6 மணினா ஒரு 7 மணிக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஓவரால் பெர்சன்டேஜ் காலையில 7ல இருந்து 6 மணி வரைக்கும் பதிவான வாக்குகள். இப்ப 7 மணிக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு காலையில இல்ல ஒரு சின்ன ஒரு ஹியூமன் எரரோ இல்ல டெக்னிக்கல் எரர் வந்துச்சு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70% 7 மணிக்கு சொல்றாங்க, மறுநாள் காலையில இல்ல 70% இல்ல 67 தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்க 3% குறைக்கிறாங்க இல்ல கூட்டுறாங்க அப்படின்னா அது வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தா நம்ம எடுத்துக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்களா? நம்பகத்தன்மை கிடையாது. அங்கதான் அங்க மேனிபுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அங்கதான் நம்பகத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்ப அப்படிதான் வந்து இவங்க ஏகப்பட்ட வித்தியாசம். அது எப்படிங்க இவிஎம்ல வந்து அப்புறம் எதுக்கு மிஷினு? இப்ப மிஷினை தூக்கி போட்டு மேனுவல் ஓட்டிங் போக வேண்டியதானே? மிஷின் என்னது? அப்சல்யூட் கவுண்டர் தானே உங்களுக்கு மிஷின் கொடுக்கும். அப்ப மெஷின்ல வந்து எப்படி நீங்க நம்பர் மாறும்?
எப்படி பெர்சன்டேஜ் மாறும் சொல்லுங்க பார்ப்போம். 6 மணிக்கு பதிவான வாக்கு, அப்புறம் கியூல நிக்கிற வாக்கு எல்லாம் சேர்த்து லாஸ்டா என்ன வாக்கு இருக்கோ அது 17A 17C ஃபில்அப் பண்ண வேண்டியதுன்னா, ஏஜென்ட்டுகள் முன்னால வந்து 17C காமிக்க வேண்டியதுதானே. இவன் வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் 17C நாங்க காமிக்க வேண்டியது இல்லை என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுச்சு அப்படின்னா, அங்க வந்து திரைமறைவு வேலை நடப்பதற்கான சாத்தியக்கூறு தானே அங்க இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், நீ இவிஎம் வச்சு பண்ணு, எல்லாத்தையும் வச்சு பண்ணு. ஆனா அந்த விவிபேட்ல 100% ஸ்லிப்பை எடுத்து தனி பெட்டியில போட்டு என்னன்னு சொல்றோம். இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அதை ஒத்துக்குச்சா? இல்ல. அப்ப இவிஎம் ஹேச்சிங் பண்றது நீ பண்றேன்னு நாங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மை தானே இருக்கும். இப்ப நீ வந்து உண்மையானவர்களா இருந்தால், எலெக்ஷன் கமிஷன் நியாயமானவர்களாக இருந்தால் விவிபேட் ஸ்லிப்பை என்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 100% விவிபேட் ஸ்லிப்பை என்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? விவிபேட் ஸ்லிப் எடுத்து அந்த இது வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு ஸ்லிப்ல வரும். அந்த ஸ்லிப் எடுத்து போய் நான் இன்னொரு பெட்டியில போட வைங்க. அந்த பெட்டியில வரக்கூடிய அந்த ஸ்லிப்பை எண்ணுங்க, உங்க இவிஎம்ஏ எண்ணுங்க. 2 மேட்ச் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அதை விட்டுவிட்டு நாங்க இவிஎம் ஹேச்சிங் சொல்றோம், நீ இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளைக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துவீங்க? சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துறது? சார் இப்ப அதே போல சார், இப்போ கோவை தெற்குல நம்ம பார்க்கிறோம், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிடுறாரு. அங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளர் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்கள் இந்த மாதிரி முற்றுகையிட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தலே நடக்கக்கூடாது, இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மால் பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவில் எத்தனையோ தொகுதிகள் வந்து நிக்கிறாங்க. ஆனா அந்த கோவை தெற்குல மட்டும் அந்த வேட்பாளர் கடுமையான ஒரு எதிரணி ஆடிட்டு இருக்காரு, தேர்தல் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இது என்ன பின்னணி பாக்குறீங்க சார்? செந்தில் பாலாஜியினுடைய தாக்கம் ஒட்டுமொத்த கோயம்புத்தூருக்கும் ஏற்படும் போல தெரியுது. அதனால பயப்படுறாங்க அவங்க. அதனால வந்து செந்தில் பாலாஜியினுடைய கிரவுண்ட் ஒர்க்கு, தேர்தல் வேலைகள், இதை பார்த்தெல்லாம் அவங்க பயப்பட்டு இதை ரத்து பண்ணணும்னு சொல்றதெல்லாம் வந்து தோல்வியினுடைய பயத்தை தான் காமிக்குதே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது வந்து அவருடைய வெளிப்பாடு. அவர் தன்னைத்தானே தோல்விகளை ஒப்புக்கொள்கிறார்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது சார். இப்போ தேர்தல் நேர்மையாக நடந்தால், நேர்மையாக நடக்கணும்னு தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம், போராடுறோம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் எவ்வளவு சீட்ஸ் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு? எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நிலையில இறுதி கட்ட நிலவரமா இருக்குன்னு நீங்க கணிக்கிறீங்க சார்? தேர்தல் நேர்மையாக நடந்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 180 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவதற்கு அருமையான பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 60 கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்கள், 50 60 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து கணக்கு. மற்றபடி எந்த கூட்டணியும் ஜெயிப்பதற்கான, எந்த கட்சியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா எனக்கு தெரியல. இது ரெண்டு கூட்டணி தான் களத்துல. இல்ல சார், ஒரு உச்ச நட்சத்திரத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள், அவர் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம செய்திகள் பாக்குறோமே. செய்திகள்லாம் வந்து என்னங்க, எங்க கூட்டமே கட்டமைத்து வரப்படக்கூடிய கூட்டங்கள் வந்து சினிமாவுடைய பேப்பர் பஸ்டரை வச்சுக்கிட்டு மக்கள் பூ மாதிரி பொழிகிற மாதிரியான ஒரு சினிமா காட்சிகளை மக்கள் முன்னால நிறுத்தி பணம் கொடுத்து பைக்கில் ஆளை கூட்டு வந்து கூட்டத்தை சேர்த்து வன்மத்தை கக்கி, வன்மத்தையும் வெறுப்பையும் வந்து செயல்படுத்த முடியாத 20 லட்சம் கோடிக்கான திட்டங்களையும் நான் வந்தா செய்வேன், 100% என்னை நம்புங்க என்றெல்லாம் சொல்லி, நான் செய்வதை பாசிபிளானதை, ஃபீசிபிளானதை, பிராக்டிக்கலானதை தான் சொல்லுவேன் என்று மக்கள் மத்தியில பொய் சொல்லி ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் கக்கக்கூடிய ஒரு மக்கள் முன்பாக, ஈவன் கடவுள் முன்பாகவே நடிக்கக்கூடிய ஒரு நடிகனுக்கு தமிழக மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? இந்த வாழ்க்கையில ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு தன் மனைவி மக்களை மதிக்காதவன், தன் பெற்றோர்களை புறந்தள்ளியவன், தன் தொண்டர்கள் இறந்த பொழுது 41 பேர் இறந்த பொழுது அவர்களை நட்டாற்றில் விட்டு ஓடி சென்றவன், இப்படி பல்வேறு புறமுதுகு காட்டி ஓடியவர்கள், தன்னை பார்க்க வந்து மாநாட்டுக்கு வந்து செத்தவர்களுக்கு என்னவென்று கூட கேட்காதவன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நடிகன் அவ பேச்சுல வந்து ஒரு அன்பு இல்லை, ஒரு பண்பு கிடையாது, ஒரு வன்மமும் ஒரு ஆவேசமும் குற்ற உணர்வே இல்லாம
41 பேர் இறந்ததுக்கு காரணம் நாம் என்ற ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாம ஒட்டுமொத்த பழியையும் திமுக மீது தூக்கி போட்டுவிட்டு அந்த ஒரு உணர்வோட பேசிக்கொண்டு அலைகிற வன்மத்தை தூண்டுகிற குழந்தைகளை வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வால்விங் சில்ட்ரன் இன் எனி ஃபார்ம் ஃபார் எலெக்ஷன் ஆக்டிவிட்டி இஸ் a violation of model code of conduct which is amount to disqualify the candidate அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்கு. அப்படி அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கூட தெரியாம குழந்தைகளை வந்து குட்டீஸ் நீங்க எல்லாம் வந்து உங்க அப்பா அம்மாட்டைய அக்கா தங்கச்சிட்ட சித்தப்பா பெரியப்பாட்ட சொல்லி எனக்காக நீங்க வாக்களிக்கணும் அப்படின்றலாம் சொல்றது வந்து ஒட்டுமொத்த டிஸ்குவாலிபிகேஷனுக்கு லீட்ஸ் டு டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் ஆல் விசில் கேண்டிடேட்ஸ். அப்ப எல்லா 234 விசில் கேண்டிடேட்ஸையும் 33 விசில் கேண்டிடேட்ஸையும் டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை வயலேட் பண்ணி ஒரு நடிகர் வந்து பேசியிருக்காரு. அதை எலெக்ஷன் கமிஷன் பார்த்து கொண்டு வாழாக இருக்கிறது. காமிச்ச சொத்து கணக்குல பெரம்பூர்ல ஒரு சொத்து கணக்கு, திருச்சி கிழக்குல ஒரு சொத்து கணக்கு காமிச்சு எலெக்ஷன் கமிஷனை ஏமாத்தி இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு இன்கம் டாக்ஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நடிகனை ஒரு பேட் எக்ஸாம்பிள முன்னுதாரணத்தை பொதுமக்கள் எப்படி வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப தமிழக மக்கள் வந்து அந்த அளவிற்கு பகுத்தறிவற்றவர்கள் அல்ல. தமிழக மக்கள் வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். தங்கள் குழந்தைகள் தங்கள் பேரன் பேத்திகள் எல்லாம் எங்களிடம் வந்து சொல்கிறார்கள் சொன்னால் கூட குழந்தைகள் வந்து கேட்கும். அந்த குழந்தைகள் வந்து எனக்கு வந்து ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுன்னு கேட்குது. ஜங்க் ஃபுட்டை வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க வந்து 10 வருஷம் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு கல்யாணம் முடிக்கும் போதும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்றேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணி தேர்தல் அறிக்கையில சொல்ற அளவுக்கு கேவலமாய் போச்சு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த இளைஞர்கள் அந்த அந்த விட்டில் பூச்சிகளாக எது அவங்களுக்கு அட்ராக்ஷனா தெரியுதோ, எது வந்து கவர்ச்சிகரமாக இருக்கிறதோ அதை பார்த்து மயங்கக்கூடிய இளைஞர்களை நீங்க பெற்றோர்கள் ஊக்குவித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கடைசியில இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். எனவே வந்து சின்ன குழந்தை சொல்லுது நல்லா டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொல்லி நல்லா டாக்டர் வேஷம் போட்டு நடிச்சாரு. அவர் வந்து ஒரு விமானியா சுக்காய் தேட்டியை தூக்கிட்டு பறந்து போய் பாகிஸ்தான் பார்டர்ல குண்டு போட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நாட்டை தூக்கி கையில கொடுத்துட முடியுமா? சொல்லுங்க. நல்லா டாக்டர் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி உங்க குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்க்க அவர்கிட்ட கொண்டு போய் உங்க குழந்தைகளை சேர்த்துருவீங்களா? நல்ல வக்கீல் வேஷம் போட்டு வாதாடினாரு படத்துல அப்படின்னு சொல்லி உங்க சொத்து கேஸையும் உங்க கிரிமினல் குற்ற வழக்கையும் கொண்டு போய் அந்த நடிகர்கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்லிடுவீங்களா? ஒரு நடிகர் வந்து பணத்தை வாங்கிட்டு போதைப் பொருள் கடத்துறவனாக, வன்முறையாளனாக, சாராயம் குடித்து வரவனாக, டான்ஸ் ஆடுறவனாக, மது போதையில் மயங்கி தள்ளாடி ஆடுகிறவனாக ஆடிக்கொண்டு அதனால கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து தன் மகளுக்கு கொடுக்கல, ஒய்ஃபுக்கு கொடுக்கல, மகனுக்கு கொடுக்கல, அப்பா அம்மாவுக்கு கொடுக்கல, ஒரு சொத்து வாங்கி கொடுக்கல. ஓகே, எல்லாம் வந்து தனதாக்கி கொண்டு ஒரு சுயநலவாதியினுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தை மக்கள் மத்தியில பிரதிபலித்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகனை வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தமிழக மக்கள் தரம் தாழ்ந்து விடவில்லை. தமிழக இளைஞர்கள் தரம் தாழ்ந்து விடவில்லை. தமிழக இளம் பெண்கள் தரம் தாழ்ந்து விடவில்லை. சிந்திக்கக்கூடிய அறிவு பெற்ற எவனா இருந்தாலும் 18 வயசு ஓட்டு வந்த பிறகு சிந்தித்து வாக்களிப்பவனாக இருந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தரம் தாழ்ந்த நிலையில் தமிழக மக்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனம் என்பதை நாம் இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு நிரூபிக்கும். நிச்சயமா சார். இந்த காணொளி வாயிலாக ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தங்களுடைய வாக்கை தவறாமல் 100% பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோடு இந்த நேர்களை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. மிக்க நன்றி. தேங்க்யூ.